அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் எந்த ஊர் ஜாதகருக்கு பலன் கொடுக்கும் என்பதற்கு சில ஜாதகங்களை ரகசியத்தில் ரகசியமாக நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துள்ளார்கள். அதில் நட்சத்திர நாம எழுத்து முறை, ராசி நாம எழுத்து முறை, காகினி முறை, கடப்பயதி முறை, துருவ முறை போன்றவைகள் பொதுவாக பண்டிதர்களால் பலன் கூற பயன்படுகிறது. இப்போது காகினி முறை பலன் பற்றி பார்ப்போம். காகினி முறை என்பது பெயர் மற்றும் ஊரின் முதல் எழுத்தினை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்குரிய எண் அறிந்து பலன் காணும் முறையாகும். எழுத்துக்கான எண்கள்: எண் 1 உயிர் எழுத்துக்கள் அனைத்தும், அதாவது அ, ஆ, இ, ஈ முதல் ஔ வரை உள்ள அனைத்து எழுத்துக்களும் எண் 1 குறிக்கும். எண் 2 கா வர்க்கம் ஞா வர்க்கத்தினை மட்டும் குறிக்கிறது. அதாவது இங்கு கா வர்க்கம் என்பது கக்கா, கிக்கி, கெக்கே போன்ற அனைத்து எழுத்தையும் குறிக்கும். எண் 3 ஜா வர்க்கம் ஞா வர்க்கத்தினை மட்டும் குறிக்கிறது. எண் 4 தா வர்க்கம் நா வர்க்கம் நா வர்க்கத்தினை மட்டும் குறிக்கிறது. எண் 5 தா வர்க்கம் நா வர்க்கத்தினை மட்டும் குறிக்கிறது. எண் 6 தா வர்க்கம் மா வர்க்கத்தினை மட்டும் குறிக்கிறது. எண் 7 யா வர்க்கம் ரா வர்க்கம் ரா வர்க்கம் லா வர்க்கம் லா வர்க்கம் ரா வர்க்கம் வா வர்க்கத்தினை மட்டும் குறிக்கிறது. எண் 8 சா வர்க்கம் சா வர்க்கம் ஹா வர்க்கத்தினை மட்டும் குறிக்கிறது. முதலில் பெயரின் முதல் எழுத்து எந்த வர்க்கத்தில் உள்ளது, அதனின் எண் என்ன என அறிய வேண்டும். பின் ஊரின் முதல் எழுத்து எந்த வர்க்கத்தில் உள்ளது, அதனின் எண் என்ன என அறிய வேண்டும். இரண்டையும் பின்வரும் முறையில் பயன்படுத்தி காகினி எண் காண வேண்டும். காகினி எண்ணை ஒருவரின் பெயருக்கும் காண வேண்டும், ஊருக்கும் காண வேண்டும். இவற்றில் எது பெரியதோ அதுவே சிறந்தது. ஊரை விட ஒருவரின் பெயரின் காகினியே பெரிதாக இருக்க வேண்டும். காகினி எண் கண்டுபிடிக்கும் முறைகள்: முதலில் பெயரின் காகினி எண் கண்டுபிடிக்கும் முறை. பெயரின் முதல் எழுத்துக்கான எண்ணை 2ஆல் பெருக்கி அதனை ஊரின் முதல் எழுத்துக்களான எண்ணுடன் கூட்ட வேண்டும். வரும் தொகையினை 8ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி பெயரின் காகினி எண் ஆகும். ஊரின் காகினி எண் கண்டுபிடிக்கும் முறை: ஊரின் முதல் எழுத்துக்களான எண்ணை 2ஆல் பெருக்கி அதனை பெயரின் முதல் எழுத்துக்களான எண்ணுடன் கூட்ட வேண்டும். வரும் தொகையினை 8ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி ஊரின் காகினி எண் ஆகும். ஊரின் காகினி எண் கண்டுபிடிக்கும் முறை: ஊரின் முதல் எழுத்துக்களான எண்ணை 2ஆல் பெருக்கி அதனை பெயரின் முதல் எழுத்துக்களான எண்ணுடன் கூட்ட வேண்டும். வரும் தொகையினை 8ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி ஊரின் காகினி எண் ஆகும். உதாரணமாக, எனது நண்பருக்கு எந்த ஊர் சிறந்தது என காண்போம். அவர் பெயர் கார்த்திகேயன். அவருக்கு ஹைதராபாத் மற்றும் பூனாவில் வேலை கிடைத்திருக்கிறது. அதில் எது சிறந்தது என அறிய முதல் பெயர் மற்றும் ஊரின் நாம் எழுத்துக்களான எண்ணை அறிய வேண்டும். கார்த்திகேயன் என்பதால் முதல் எழுத்து கா என எடுத்துக்கொண்டு அதற்கான எண் 2 என குறித்துக் கொள்ள வேண்டும். ஹைதராபாத் என்பதால் முதல் எழுத்து ஹை என எடுத்துக்கொண்டு அதற்கான எண் 8 என குறித்துக் கொள்ள வேண்டும்.
பூனே என்பதால் முதல் எழுத்து பூ என எடுத்துக்கொண்டு அதற்கான எண் 6 என குறித்துக் கொள்ள வேண்டும். பெயருக்கான காகினி அறியும் முறை. பெயரின் முதல் எழுத்துக்களான எண்ணை 2ஆல் பெருக்கி அதனை ஊரின் முதல் எழுத்துக்களான எண்ணுடன் கூட்ட வேண்டும். வரும் தொகையினை 8ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி பெயரின் காகினி எண் ஆகும். இதன்படி பெயர் எண் 2, ஊர் எண் 8. ஹைதராபாத் பெயர் காகினி 2 பெருக்கல் 2 4. 4 கூட்டல் 8 12. 12 8ஆல் வகுத்தால் மீதி 4. இங்கு 4 என்பது பெயர் காகினி ஆகும். ஊரின் காகினி எண் கண்டுபிடிக்கும் முறை. ஊரின் முதல் எழுத்துக்களான எண்ணை 2ஆல் பெருக்கி அதனை பெயரின் முதல் எழுத்துக்களான எண்ணுடன் கூட்ட வேண்டும். வரும் தொகையினை 8ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி ஊரின் காகினி எண் ஆகும். இதன்படி ஊரின் காகினி 8 பெருக்கல் 2 16. 16 கூட்டல் 2 18. 18 8ஆல் வகுத்தால் மீதி 2. இங்கு 2 என்பது ஊர் காகினி ஆகும். ஆகவே ஜாதகருடைய காகினி எண் 4 ஹைதராபாத் காகினி எண்ணை 2 விட அதிகமாக உள்ளது. எனவே ஜாதகத்திற்கு ஹைதராபாத் நகர் சிறந்தது ஆகும். அடுத்ததாக பூனே நகருக்கு காகினி எண் அறிவோம். பெயர் காகினி பெயர் எண் 2, ஊர் எண் 6. பூனே 2 பெருக்கல் 2 4. 4 கூட்டல் 6 10. 10 8ஆல் வகுத்தால் மீதி 2. இங்கு 2 என்பது பெயர் காகினி ஆகும். ஊர் காகினி 6 பெருக்கல் 2 12. 12 கூட்டல் 2 14. 14 8ஆல் வகுத்தால் மீதி 6. இங்கு 6 என்பது ஊர் காகினி ஆகும். ஆகவே ஜாதகருடைய காகினி எண் 2. பூனே காகினி எண்ணை 6 விட குறைவாக உள்ளது. எனவே ஜாதகருக்கு பூனே நகர் சிறந்தது அல்ல. இங்கு கார்த்திகேயனுக்கு ஒரே நேரத்தில் வந்த வாய்ப்பு பூனே நகருக்கு செல்வதை விட ஹைதராபாத் நகருக்கு செல்வது சிறந்தது என எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர பூனே நகருக்கு செல்வது சிறப்பாக இருக்காது என எடுத்துக்கொள்ள கூடாது. இது ரகசியமாக வைக்கப்பட்டு இருந்தது. இதனுடைய ரகசியம் இன்னும் அலாதியானது. சமஸ்கிருத எழுத்துக்களுக்கு மட்டும் பெயரின் முதல் எழுத்து எண் அறியும் முறை உள்ளது. முடிந்தவரை இதை தமிழில் தந்துள்ளேன். குறிப்பு: காகினி எண்ணை 2 அல்லது அதற்கு மேற்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகளில் எது சிறந்த வாய்ப்பு என அறிய மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நன்றி.